அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நாங்கள் ஹஜ் செய்வதற்காக மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டு சென்றோம். சரிஃப் என்ற இடத்தில் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டது. நான் அழுது கொண்டிருந்தேன். அங்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்க, நான் ஹஜ் செய்ய முடியாது என்று கருதுகிறேன் என கூறினேன். உனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்க, நான் ஆம் என்று பதில் கூறினேன். மாதவிடாய் என்பது ஆதமுடைய பெண்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியதாகும். எனவே கஅபத்துல்லாவை வலம் வருவதை தவிர ஹாஜிகள் செய்யக்கூடிய மற்ற அனைத்து செயல்களையும் நீ செய்து கொள் என்று கூறினார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 305. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ் பயணத்தின் பொழுது மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அதற்காக பெண்கள் கலங்கி நிற்கக்கூடிய நிலையை கேள்விப்படுகிறோம். நம்முடைய ஹஜ்ஜே பாழாகிவிட்டது என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு கவலைப்படுகிறார்கள். இது தேவையற்ற கவலை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நம்முடைய ஹஜ் பயணத்தின் பொழுது மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த பாடமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.